நேற்று நோம்பு திறக்க லேட் ஆகி கொஞ்சம் அப்படி இப்படின்னு சுருண்டோன்னே காலையில் வீடியோ பார்த்துட்டு அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் சில பேர் வந்து நோம்பு நேரத்துலலாம் ப்ரோக்ராம் போகணுமா, அப்புறம் எதுக்கு போவானே, அப்புறம் எதுக்கு உருளுவானே சுருளுவானே அப்படின்னு போட்டிருந்தீங்க. இந்த 30 நாள் கூட உங்களால் அடுத்தவங்களை பேசாமல் இருக்க முடியல அப்படின்னா ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னங்க பண்ணுறது, எங்கள் வீட்டிலலாம் அடுத்தவங்களை பேசாமலே இரு அப்படின்னு சொல்லி நல்லா வளர்த்து விட்டாங்களா, அதனால் எனக்கு அந்த மாதிரி பேச தெரியாது. பட் முதல்ல எப்போவுமே நம்ம அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது, அதுதான் நல்ல விஷயமும் கூட. அண்ட் நம்ம எப்போவுமே நம்ம தொழிலை நேசிச்சாதான் நம்ம தொழில் நம்மளை நேசிக்கும். அந்த வகையில் நான் எப்போவுமே என் தொழிலை நேசிச்சுட்டே இருப்பேன். என்னுடைய மேடை, என்னுடைய மைக், இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் தர விஷயம். அண்ட் நேற்று நடந்த அது சின்ன சின்ன இதனால நம்ம அதெல்லாம் பெருசாக கண்டுக்கூடாது இல்லைங்க. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சி 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அண்ட் இன்னைக்கு நான் நோன்பு திறக்க எடுத்துக்கிட்டது வந்து சென்னையில் இருக்கேன். ரோஸ் மில்க், பேரிச்சம்பழம், அப்புறம் இது வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் தண்ணி, அவ்வளோதான் மக்களே. அம்மா ஊர்லேருந்து நாட்டுக்கோழி கொடுத்து விட்டுருக்காங்க.